இப்போ விஜய் நினச்சி பார்த்தாரா முதலமைச்சர் வருவோம்னு? சும்மா கிடந்த ஊதி கிடந்த ஆண்டிக்கிற மாதிரி காவலில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆரம்பித்து முதலமைச்சாங்கன்னா அதான் நேரம் டைமு. ஒரு படத்தை காப்பாற்றினா நடிகர்கள் முன்ன திருந்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் நடிச்சோன்னா அடுத்து நம்ம தான் சிஎம். இப்போ அப்படி தான் லெவல் நினச்சிட்டு இருக்கான். எப்படி இந்த விஜய் வந்தோடனே ரோட்டில் வரவங்களாம் சிஎம், வரவங்களாம் சிஎம் நினச்சிருக்கான். அதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயம். நான்லாம் 40 வருஷத்துக்கு மேலே அரசியல் வந்தனாலாம் பார்க்கலையா? அதனால் யாரையுமே முன்ன வரும்போது காற்று தூத்திக்கும் போது கொடுக்கறத வாங்கி நடிங்க. எவன் வேணுமாலும் வரலாம். நான் வருவேன் நாளைக்கு. யாரும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விஜயை வந்து காரணம் கட்டி உழைச்சி வா. சரி, விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நீ நினைக்கலாம் அவங்க அப்பா டேட்னு. காவலன்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்தை கூட ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 7 தான்யா. காவலன் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ தான் எஸ்எஸ் வந்து போய் ஜெயலலிதா போய் பார்த்தாங்க. உனக்கு என்ன தெரியும் வரலாறு? அதுக்கப்புறம் சர்க்கார் இப்படி படத்தில் அண்ணாதிமுக கவர்மெண்ட்டுக்கு படத்தை ஓடணுமே இதே காசில் அடித்து உடச்சி போட்டது நான் கண்கூட பார்த்தேன். அதனால் யாரையுமே அவங்களோட வளர்ச்சியை வந்து ஒதுக்கி விட்டுருணும். அவனை நோண்டிகிட்டே இருந்தால் அவன் தான் அடுத்து வந்துகிட்டே இருப்பான். அதுமாரி யாரையுமே ஒரு நடிகராக ஒரு நடிகர் வளரும்போது ஒரு சின்ன பிடிச்சரா பெரிய பிடிச்சரா இன்னும் யோசிச்சு காசு கேளுங்க. நாங்கள் எங்களுடைய குரூப்பு போய் மினிஸ்டர் ராஜ்மோகன் போய் பார்த்தோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ கேட்டதும் சொல்ல, அவர் போனே வாங்கினார். புண்ணையோடு கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லி நாங்கள் சால்வை கொடுத்தா வாங்கலை, இல்லை வேறு ஏதாவது புக்கு இன்னும் கொடுனாரு. சரி நெக்ஸ்ட்டு வந்து கொடுனாரு. அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணுமாலும் செய்கிறேன், நீ தைரியமாக கேளுங்கன்னாரு. இது என் உண்மையாக இது சத்தியம். என்னோட கூட வந்து அத்தனை சொல்லி ஏதோ சொல்லி ரொம்ப சிரிச்சுறாரு. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு கோரிக்கை வைக்கல. என்ன காரணம், அவரே செய்கிறேன்ட்டார். இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ஓ மீட்டிங் நடந்துச்சுங்க. அந்த பிஆர்ஓ மீட்டிங்கில் வந்தார், நீட்டாக சொன்னார், குட்டி படத்தில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன காரணம், இப்போ ஒரு வேறத்தை சொல்லிட்டப்போ திருப்பி அதையே நம்ம போய் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா இப்போ இவன் ஜால்ரா போல வரான்னு சொல்லுவான். அப்படின்னால ராஜ்மோகன் 100% விஜய்ட்டு சொல்லி செய்வார். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்து வந்து இன்றைக்கி அவர் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பார்த்து வரீங்க. என்றைக்கு நாளைய தீர்ப்புலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை. அவர் நீ சிஎம் ஆகிறதுக்கு காரணமே அரசியல் பொலிட்டிக்கலில் உள்ளதை கொண்டு போய் உள்ளே திணிச்சு தான் அவரை கொண்டு வந்து அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் சினிமா செஞ்சு அவன், ஏன்னா அவர் இப்போ எல்லா தலைகளையும் பார்த்து வந்துட்டால சினிமா கண்டிப்பாக செய்வார். அதோட உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. போன ஸ்பீடில் சொல்லும் போதே வார்த்தை தான், வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம் அப்படின்னா. இதுக்கு மேலே நாங்கள் போய் என்ன அவர்கிட்ட நாங்கள் கொடுக்க வேண்டியது நல்ல படம் எடுத்து நல்ல ஒரு இதுமாரி ஆளுகளை உருவாக்கி கொண்டு கொடுத்தோம்னா சின்ன தட்டு பெரிய தட்டு சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாதுங்க. நீ படம் ஒழுங்காக எடுங்க, தியேட்டரை தேடி வருவாங்கங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி வருவாங்கங்க, எல்லா டிவி சேனலும் வருவாங்கங்க. படம் நம்ம ஒழுங்காக எடுத்துட்டா எந்த சேனலுமே தட்ட மாட்டாங்க, எந்த ஒரு தேட்டருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. என் படத்தையும் ஒரு நேரத்தில் சன் டிவியில் கூப்பிட்டு என்னோடய படத்தை டாப் 10 கூப்பிட்டாங்க. என் படம் ஓடலைங்கிற அப்புறம் ஆனால் என்னோடய படத்தை சன் டிவியில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க டாப் 10 படத்தை கொடுங்கன்னு. எப்படின்னா 2014 மோடி அன்றைக்கி எலெக்ஷனு இந்தியா முழுக்க லீவு, அன்றைக்கி என் படம் மட்டும் தான் ரிலீஸு. அதுமாரி நல்ல படம் எடுத்துட்டோம்னா எல்லா தேட்டரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் வைப்பாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேப் படம் மிகப்பெரிய வெற்றி எடுத்து இவங்க நல்ல படத்தை எடுக்கணும். யாருமே நம்ம குறை சொல்ல வேணாங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்கங்க. நீங்கள் சொல்லுவாங்களே இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சரிங்க ஒழுங்காக சிறப்பாங்கிற மாதிரி நல்ல படத்தை எடுத்துட்டா எல்லாமே அவங்க சாதாரண ஒரு யூடியூப் கூட வாங்கி போடுவான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து. நான் யூடியூப் வரைக்கும் 10,000 விற்றேன். அதனால் படம் நல்லா எடுத்தால் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், தேட்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, எல்லா சேனலும் வாங்குவாங்கிறது என்னோட உண்மையான கருத்து. எல்லாருமே வந்து விஜய் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபேமிலியை பற்றி எல்லா அரசியல்வாதியிலேருந்து எல்லா மீடியா கூட்டு பேசிட்டு உங்களை வந்து மீடியா வந்து விஜய் யாரையும் பார்க்கலன்னு இப்போ சொல்கிற நேரத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க மனைவி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லா பாட்டுங்க. படத்தை ஜனநாயக படத்தையும் முதல் நாள் அவங்க தான் படத்தையும் பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே சண்டை வரதான் செய்யும், சமாதானம் ஆக தான் செய்வாங்க. அதுமாதிரி இனிமேல் வந்து இந்த விஜயை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது என்னோடய கருத்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க என்னங்க எல்லாருக்கும் சண்டை வராமல் யாருங்க இருக்கா? இப்போ என் வீட்டில் இருந்துங்க மாதத்தில் 2 நாள் சண்டை வரும், பேச மாட்டோம். அப்புறம் பசங்க மூலியமாக அதேமாதிரி அவர் பையன் சொன்னார் பாருங்க, நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோ போட்டால் யாரும் எடுப்பீங்க, எங்கள் அப்பா தான் போட்டு எடுப்பேன்னு சொன்னால. இதுதாங்க உண்மையான ஃபேமிலி. அதனால் யாரோடைய ஃபேமிலி ஃபஸ்ட்டு மீடியாவில் வந்து கூப்பிட்டு கேட்காதீங்க. இது தயவுசெய்து உங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது அரசாங்கத்தை பற்றி கேளுங்க, மக்களுடைய நலனை பற்றி கேளுங்க, இன்னும் செய்யல திட்டங்களை கேளுங்க. யாரோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு பேசாதீங்க. ஏன்னா அவர் விஜய் வந்து எங்கள் சினிமாத்தில் சேர்ந்ததுனால இந்த மீடியமில் கேட்டுக்கிறேன், எந்த சூழ்நிலையும் நீங்கள் விஜயை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா பேட்டி கொடுப்பார். அவரோட ஃபேமிலியவும் அவரை சுற்றியுள்ள வாழ்க்கை எதுவும் கேட்காம நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங்கு மீடியா சந்திப்பாருங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, ஆணித்தரமான கருத்து. ஆமாம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏங்க யார் வீட்டில் சண்டை இல்லை, எல்லாம் நீங்கள் சிஎம் வீட்டில் சண்டை இல்லையா, ஸ்டாலின் வீட்டில் சண்டை இல்லை, ரஜினி வீட்டில் யார் இல்லை? ரஜினி வசீலில் சொன்னார்ல, செல்வமணி சொல்லி போகிற இதில் நான் வந்து ரோஜாவோட ஷூட்டிங் போகிறப்ப பயங்கர சண்டை. கடைசியாக சேகர் சொன்னார்,
மனைவியை எய்த்து மட்டும் நீ எப்போதும் போராட நினைக்காத அப்படின்னு ரஜினி கை தட்டுவார். அதுதாங்க வாழ்க்கை, இதை உணருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கார்த்தி, சூர்யா அப்படிலாம் வைக்காதீங்க. அவங்களும் எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரஜினி எப்படி வந்தார் 14 அந்த ஒரு படத்தை எடுத்து பாருங்க, அவரோட மூஞ்சியை பாருங்க, கவுண்டமணியோட மூஞ்சியை பாருங்க. கவுண்டமணி தான் உலகத்திலே சூப்பர் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? கவுண்டமணி படம் வச்சுமா நீங்கள் யாருமே நடிக்கலைங்க. அதனால் அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம ஆளுங்க படத்தை நல்லா எடுக்கணும். எடுத்தால் இப்போ அந்த இதே போய் பார்க்கலாம். இப்போ கட்டாகுஸ்தி போய் நான் போய் எங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா ஒரு இடம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இது அந்த ஆளும் பெரிய ஹீரோ கிடையாதுல்ல. விசால் யாரும் சொல்லுவாங்களா? விசால்னு சொல்லி விஷ்ணு சொல்லுவாங்க. அதுமாரி நீங்கள் படம் நல்லா எடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக படம் ஓடும். நான் என்ன சொல்கிறேன், அந்த டீமு தான் இப்போ சொல்லிங்க தெரியுங்களா, அந்த டீமு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு டேரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ, ஹீரோயின்லாம் அந்த கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா ஒத்துமையாக நடிக்க வரணும். அந்த ஒத்துமை சில சமயம் சரிசாகும் போது இல்லை, படம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காம படம் எவனுமே எடுக்கிறது இல்லைங்க சில பேர். அந்த 2 மணி நேரம் உட்காந்து அடுத்த சீன் ஏந்துச்சானா தேட்டருக்கு ஃபோன் பண்ணி படத்தை கேட்குறாங்க, எனக்கு கொடுத்தா ஒரு வாரம் அப்படின்னு. அப்போ வசூலாயிரும். அதனால் நம்ம ஆளுங்க படம் நல்லா எடுக்கணும். இப்போ நம்ம இவர் வாத்தியார், ஹெட் மாஸ்டராக என்ன இருக்கீங்க, டீச்சரு, இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். இவர் வந்து இப்போ நல்லா கதை எடுக்கும்போது இவர் சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், இவர் நல்லா இது சப்போர்ட் பண்ணால் படம் நல்லா வரும். இதுதான் உண்மை. பணம் நல்லா இருந்து படம் எடுத்தால் படம் கண்டிப்பாக சிக்ஸாகும். சொல்லுங்கள். இதுக்கு மேலே சவுண்டாக பேசுகிறாங்க. ரைட்டு. வணக்கம். போதுமா சவுண்டு? வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, நான் போன மிஷினில் சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஆடி மாதம் அற்புதமான நாள்னு. அதே ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி வரப்போகுது. அப்படி ஒரு அற்புத நாளில் எங்களுடைய தயாரிப்பாளர் ஜீவா, பிரியா, அர்ஜுன் கார்த்திக், ஏதோ நல்ல பேர் தான் ஜீவா, அர்ஜுன் கார்த்திக், பிரியா, டைரக்டர் குணால் ஸ்ரீநாத், இவங்களாம் சேர்ந்து நம்ம சங்கத்தில் வந்து பதிவு பண்ணி இன்றைக்கி படம் பூஜை போட்டிருக்காங்க. சொல்லுவாங்களே ஆடி போனால் ஆவணி டாப்பில் வருவாங்க மாரி ஆவணி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட பேர் கேப், தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இது வரைக்கும் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு பேர். இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கே போகிறதாலும் இன்றைக்கி யாராக இருந்தாலும் டேக்ஸை புக் பண்ணி தான் எல்லோரும் போகிறோம். அப்படி ஒரு கேப், ஆமாம் கேப் புக் பண்ணி போகிறோம். அப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன கேட்டால், சொல்லுவாங்களே ஒவ்வொரு கனவில் வந்து இந்த பிரசாதத்தில் பூஜை போட்டு எத்தனையோ 1000 படம் போட்டாலும் வந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் வந்து கலந்துட்டு தான் இருக்கீங்க. அந்தமாரி இந்த படத்துடைய பூஜை வந்து கலந்த அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேறு எந்த கேள்வி வந்தாலும் கேளுங்க, சலிக்காமல் பதில் சொல்லுவோம். கரெக்டாக கேளுங்க. நன்றி. அடுத்து நம்ம தயாரிப்பாளர் பேசு. அதான் இப்போ நான் கேட்க சொல்ல பேசினப்போ தான். இப்போ டேரக்டர் பேசுவார், பிடிச்சர் பேசுவார், எல்லாம் பேசுவாங்க. பேசாதவங்கள விட்டுருங்க, அடுத்து அவங்க பேசுவாங்க. பேசுவார், டேரக்டர் பேசுவார். இங்கே வந்திருக்க மீடியாவுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சவுண்ட் இல்லை. இங்கே வந்திருக்கும் மீடியாவிற்கு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அதே போல் என்னுடைய பட தயாரிப்பாளர் மற்றும் பிரியா கம்பெனிஸ்க்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா இந்த கதையை கேட்ட உடனே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடித்த என்னுடைய ஹீரோவுக்கு என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சார் அரவிந்த் சார், இந்த பழனிசாமி அண்ணா மற்றும் சௌகத் அண்ணா, முரளி சார்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த படத்தை வந்து நான் சாதாரணமாக ஒரு 18 ஆண்டு காலமாக நான் உழைச்சிருக்கேன். நான் ஒரு பேசிக்காக டீச்சர், எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கப்போ, ஸோ அந்த எஜுகேஷனை நான் இங்கே வந்து ஒரு படமாக இதை எடுக்கலை, என்னுடைய பாடமாக நான் கொண்டு வரேன். ஸோ இது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதை அமையணுன்றதை விட ஒரு பாடமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேப்ன்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக நடக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி வீணாகாது. ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ வெரி மச். கார்த்தி, அர்ஜுன் கார்த்தி போது தயாரிப்பாளர் பேசுகிறார். தயாரிப்பாளர் ஹீரோ, அவங்க ஒய்ஃபு ஹீரோடி பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்த மீடியாக்களுக்கும் ப்ளஸ் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். 3 படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தா கடாச்சம், எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். 2023 வந்து நம்ம பிரசாத் லேபில் ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாமல். 2வது படம் MG24 படத்தில் வந்து ஹீரோக்கு நான் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மை டியர் சிஸ்டர் மூவி, அருள்நிதி சார் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட வந்து கேரக்டர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பிரியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். பிரியாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் ஓன் ப்ரொடியூஸ் பண்ணி கேக்குதான்ட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். முடிச்சாச்சு.
நம்ம ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல் சேனலில் வந்து நாங்கள் வந்து அவுட்டேட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த 15 டேஸில் இந்த ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கேக்குதான்றது டைட்டில் வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். அது வெளியில் வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் பிரியாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரெசன்ஸ் கேப் என்ற ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ முழுக்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஆக்சுவலாக வந்து இந்த பிரியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து சும்மா ஏனோத்தனமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பாதியில் விட்டு போகிற மாதிரியான ஐடியாவே கிடையாது. பிரியாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு வந்து காமிப்போம். நாங்கள் எங்களோட பேனரில் பிரியாஸ் ப்ரொடக்ஷன் பேனரில் வருஷத்துக்கு ஒரு 2 படமாச்சு பண்ணணும். நிறைய கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லோரும் உள்ளே வரணும். அதுதான் என்னோட கனவே எனக்கு. ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் யாரும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் வெல்கம் டு பிரியாஸ் ப்ரொடக்ஷன் பேனர். என்னோட ஒரு பெரிய கனவு. அடுத்தது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பணத்தை கொடுக்கணும் நிறையா. ஓகே, சீக்கிரமாக வந்து இப்போ நாங்கள் ஷூட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா October 1st வீக் மேக்ஸிமம் September 25th பிளான் பண்ணியிருக்கோம். September 25th to October 1st வீக்கில் மேக்ஸிமம் ஷூட் போயிடுவோம். டோட்டலாக சென்னை தான், டோட்டல் முழுக்க சென்னை ஷூட்டு. இன்னொரு 5 நாள் வந்து சிக்மங்களூரில் வந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். கர்நாடகா ஒரு 5 நாள் ஷூட் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியாக முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வந்து கேப் வெற்றி போகிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம சிஎம் தளபதி விஜய் சார் சொன்ன மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இந்த கேப் மூவி பெரிய லெவலில் வெற்றியை நம்ம வந்து கொண்டு வருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஷூராக கண்டிப்பாக விட்டுற மாட்டோம். இந்த கேப்போட மிகப்பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வருவோம். விட்டுற மாட்டோம். மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். மீடியா ப்ளஸ் ரிப்போர்ட்டர்ஸ், சின்ன படம் ஆக்சுவலி ஒரு எப்படின்னா ஒரு பேசிக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. ஸோ எல்லாரோட முழுக்க சப்போர்ட் வேணும். இன்னொரு விஷயம், நாங்கள் ப்ரொடியூசர் இருந்தாலும் சில ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வரோம். அரவிந்த் சார் வாங்க சார். சார் பேர் பழனிசாமி சார், அரவிந்த் சார். ஸோ தே ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. ஸோ மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவோம் நிச்சயமாக. அந்த முருகன் அருளால், அந்த கனகம்பட்டி சித்தர் ஐயா அருளால் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு வந்து வெற்றி பெறுவோம். ரொம்ப பேச விரும்பலை. நம்ம சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சில் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் சொல்லுமா. சரி, வந்திருக்க அனைவருக்கும் நன்றின்னு சொல்லு. வந்திருக்க அனைவருக்கும் மீடியா நண்பருக்கு நன்றி சொல்லுமா. நல்ல சவுண்டா. வந்திருக்க மீடியா நண்பர்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் தயாரிப்பாளர் பிரியா அவர்கள் நன்றி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது. நல்லபடியாக படம் எடுத்து முடிக்கணும், சக்ஸஸ் பண்ணணும், அவ்வளோதான் டார்கெட். நல்லா பேசுறீ. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் சார் டாக்டர் தானே? பேங்க் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் பேங்க் மேனேஜர். வெல், என்னோட தம்பிக்கும் எல்லாருக்கும் மொத்த டீமுக்கும் நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ இது நல்லபடியாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து என்றைக்கும் வந்து வீணாக போகாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் வந்து சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வெற்றி படுறதுக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஸ்ரீநாத் வந்து நல்ல பெரிய அளவில் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக போராட்டமான ஒரு முடிவில் இருந்து நல்ல விதமாக வர்றதுக்காக ரொம்ப நாங்கள்லாம் கடவுள் பிரார்த்தனை பண்ணுறோம். இவர் நல்லபடியாக ஜெயிச்சு இந்த கேப் படத்தில் நல்ல ஒரு பேரும் புகழோட வரணுங்க. நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். மீடியா பணத்தை கொடுத்தா படம் தன்னால வந்துடும். அதனால் ஐயா கொடுத்துருவார். பணம் கொடுத்தா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், உலகத்தையும் வாங்கிடலாம். பாப்பா, பணம் தான் இன்றைக்கி வாழ்க்கையை. சினிமா வர்றதுக்கு மெயின் சப்போர்ட் பண்ண அர்ஜுன் கார்த்திக். கரெக்ட் சார். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஸோ ஒரு படத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்துட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அர்ஜுன் ப்ரோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஆகி ஹீரோவாக வந்துட்டு அவர் படத்தை லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு
நம்ம வீட்டு பிள்ளைங்களை எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. இந்த மாதிரி புது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் உள்ளே வரதே வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஏன்னா இப்போ வர எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுன்றது மட்டும் தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. புதுசாக வர யாருக்குமே வந்துட்டு வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்காத வகையில் வந்துட்டு நானுமே வந்துட்டு நிறைய நாள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். என் படம் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சாத்தானுன்ற படம் வந்துட்டு தேட்டரில் நல்லா 42 நாள் ஓடிச்சு. ஆனாலும் பெருசாக எங்களால் வந்துட்டு பெரிய ரெவென்யூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான ப்ரமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. புது படங்கள் புது ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது அதுக்கான சப்போர்ட் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வர டீம்ஸ்க்கு வந்துட்டு அப்கமிங் டீம்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனால தான் நல்ல படங்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நல்ல படங்கள் நிறைய வந்துட்டு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்களை வந்துட்டு யாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் வந்துட்டு நிறைய நமக்கு தெரியாமே அழிஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு புதுசாக வர டீம்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம். அந்த வகையில் கேபுக்கு வந்துட்டு நான் என் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், அர்ஜுன் ப்ரோக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்களும் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். நீங்கள் தான் பண்ணணும். ஆக்சுவலி இவர் பிக் பாஸ் எஃப்ஜே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் தெரியும் இல்லைங்களா? ஸோ இவரு நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல் நம்ம படத்தில் பண்ண போகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முரளி, வந்து டீச்சராக இருக்கேன். இவர் டைரக்டர் வந்து என்னுடைய மாணவர், என்கிட்ட வந்து டிகிரி படித்தார். என்னுடைய தம்பி மாணவ பருவத்திலே வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். மாணவராகவே தெரியுங்க, 2 வயசு வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? என்னுடைய மாணவர் ஒரு கல்லூரியில். இவர் இப்போ எம்பில் இதில் பார்த்துருப்பீங்க, எம்பில் முடிச்சிருக்கேன், எம்ஏ பிஎட் எம்பில். நானும் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். மாணவ பருவத்திலே வந்து ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். நீ சினிமா துறையிலே வந்து அதை சாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வந்திருக்கிறாரு. ஒரு குருவுக்கு தெரியும் சிஷியனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னை விட அவர் மிஞ்சி நிற்க போகிறாரு. அது இந்த படத்தின் மூலமாக அது நடக்கும். முயற்சி எப்பவுமே திருவினையாகும். இந்த இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த காலடி கண்டிப்பாக சினிமா துறையில் இவரும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டைரக்டராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக சொல்கிறேன். இந்த கதையை பற்றி என்கிட்ட அடிக்கடி பேசியிருக்காரு. கதையை வந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கு, நல்லா சிறப்பான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. சிறப்பாக இந்த படம் வரும் அந்த நம்பிக்கையோடு அவரை நான் வாழ்த்துறேன். இந்த டீமையும் வாழ்த்துறேன், நண்பர் ஹீரோவையும் வாழ்த்துறேன். என்னுடைய சார் வந்து எங்களுடைய சார் தான் ப்ரொடியூசர் சார். எங்கள் ஊர் பழனிசாமி சார் வந்து சேலம். நாங்களாம் சேலத்தை சார்ந்தவன். சேலமா? அப்போ படம் கண்டிப்பாக வெளியே வந்துடும், 100% வந்துடும். சேலம் படம் வருதோ இல்லையோ எல்லாருக்கும் செட்டில் தட்டுவடை செட்டு பார்க்காம நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தட்டுவடை செட்டெல்லாம் விற்கக்கூடிய இடம். சேலம்னாவே தட்டுவடை செட்டு தான். அதே மாதிரி சினிமா தேட்டர்ஸ் இல்லை, சேலம்னாலே மாடர்ன் தேட்டர் தான் வரும். சினிமா முதல்ல அங்கே தானே உருவானது. அதனால தான் சார் அதனால கண்டிப்பாக கொண்டு வருவோம். எங்களுடைய டீம் வெற்றி இது. எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி எல்லாரையும் உருவாக்கணும். அப்படிங்கும்போது இவரையும் உருவாக்குங்க, கட்டாயமாக உருவாக்குவோம். ஓகே, அவரே உருவாகிறவரும் நம்மளும் சேர்ந்து உருவாக்குவோம். இந்த டீமுக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதை விட சமூக ஊடகவியலாளர்கள், ஜேர்னலிசம், நீங்களா ஜேர்னலிஸ்ட் சூப்பராக ஒரு விஷயத்த மேலே தூக்கிட்டு போகிறதும் கீழே கொண்டு வரதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களாம் இதுக்கு வந்து கை கொடுக்கணும். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் இது மிகச்சிறந்த ஒரு கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சாரி, ஆக்சுவலி நம்ம விஜயனா நம்ம படத்துக்கு கேமராமேன், டிஓபி இவர் தான் பண்ண போகிறாரு. பேசுவார் இவர். விஜயனா, எனக்கு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பூஜைக்கு வந்தேன். டைரக்டர் இன்னும் மீட் பண்ணல, சார் இப்போ மீட் பண்ணேன். முதல்ல எல்லாருக்கும் டீமுக்கு எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா மேலும் மேலும் இந்த படத்தை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக வந்து ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ. இது இப்போ திடீர் அதிர்ஷ்டம். சரி, ரைட்டு, வாங்க எல்லாம் வாங்க. படத்தை சார் இன்னொன்று பேசி சொல்லு பேசு, நீ பேசாமையா? சாரி, இது ராஜு வாங்க. நெக்ஸ்ட் யார் பிரதர், யாரை நம்ம மறந்துட்டோம். ராஜு உள்ள வாங்க. ராஜு ஆக்சுவலி இவர் தான் டிசைனர். நம்ம பேனரும் சரி, இன்விடேஷன் கார்டு சரி, இவர் தான் வந்து நைட்டு பகலாக வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு தூங்காமல்.
ஸோ 3 நாளாக வந்து தூக்கம் கெட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ராஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இவர் தான் நம்ம படத்துக்கு ஃபுல் டிசைன் முழுக்க இவர் தான் பண்ண போகிறாரு. பேசணுமா? படம் ரிலீஸ் பண்ணுறவங்க யாருமே தூங்க முடியாது, அது உண்மை. படம் போட்டவங்களும் சரி, படம் எடுக்க தேட்டர் சரி. ரைட்டு. வா ஸ்ரீகாந்த், வா கார்த்தி. பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, சொல்ல முடியாது எப்போ யார் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. இப்போ விஜய் நினச்சி பார்த்தாரா முதலமைச்சர் வருவோம்னு? சும்மா கிடந்த ஊதி கிடந்த ஆண்டிக்கிற மாதிரி காவலில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆரம்பித்து முதலமைச்சாங்கன்னா அதான் நேரம் டைமு. சார் டைரக்டர் வந்து முதலாக வந்து டைரக்டர் முதலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டோரி வந்து கன்வே பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன், மற்ற ஸ்டோரி எனக்கு கன்வே பண்ணாதீங்க, எனக்கு கேப் இந்த ஸ்டோரி எனக்கு போதும், மற்ற ஸ்டோரி கன்வே பண்ணிக்கலான்னா நான் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவேன். நான் எனக்குள்ளே வந்து நிறைய தாட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து என் கேப் நான் பண்ணுறேன். நான் கேப் எதுக்காக பண்ணுறேன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், ஏன்னா அதை சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னது இது ரியல் இல்ல. கேப்ல புக் பண்ணி அங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது, எப்படி ஏமாத்துறாங்க, அதை கதையா கொண்டு வந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா சொல்லுவார். அதான் உண்மை. அதான் இது வந்து ஒரு உண்மை சம்பவம். இது அந்த ஊர் மென்ஷன் பண்ண விரும்பல. இது உண்மை சம்பவத்தோட ரியல் ஸ்டோரி. அதை வச்சு நான் எடுக்க போறோம். ரஜினிகாந்துக்கு படம் கழுகு மாரி தான், ஒரே கேப்ல போய் வைக்கிறேன். ஆமாங்க சார், அதை பேஸ் பண்ணி தான் சார் வந்து இப்போ பாலியல் நிறைய வன்கொடுமையில நடக்குது இல்லைங்களா சார்? அதை என்னென்ன நடக்குதோ அதை அத்தனையாக கொண்டு வந்திருக்காரு சார். என்கிட்ட ஒரு வேலையை சொன்னார், அதை பட் அவர் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு டென்ட்டில் என்ன நடக்குது அப்படியே அதை தான் கேப்னு கொண்டு வந்திருக்காரு. இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் உண்மை சம்பவத்தை வச்சு எல்லாமே தான் பொள்ளாச்சியில். தமிழில் வந்து டாக்ஸா மாதிரி பண்ணியிருக்கேன் சார் நாங்கள் என்னுடைய சார். இல்ல சார், அது சரியா இருக்கு. அதுதான் ஆங்கிலத்துல வச்சா வாடகை சார். சார் வாடகைன்னு கூட வைக்கலாம், வாடகை அப்படின்னு கூட வைக்கலாம், வாடகை வண்டின்னு கூட வைக்கலாம் சார். சரி, நான் நல்ல இந்த ஞாபகப்படுத்துறீங்க. 100% நாங்கள் எங்களுடைய குரூப்பு போய் மினிஸ்டர் ராஜ்மோகன் போய் பார்த்தோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ கேட்டதும் சொல்ல, அவர் போனே வாங்கினார், புன்னையோடு கூப்பிட்டாரு, வாங்கன்னு சொல்லி நாங்கள் சால்வை கொடுத்தா வாங்கலை, இல்லை வேறு ஏதாவது புக்கு இன்னும் கொடுனாரு. சரி நெக்ஸ்ட்டு வந்து கொடுனாரு. அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணுமாலும் செய்கிறேன், நீ தைரியமாக கேளுங்கன்னாரு. இது என் உண்மையாக, இது சத்தியம். என்னோட கூட வந்து அத்தனை சொல்லி ஏதோ சொல்லி ரொம்ப சிரிச்சுறது. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு கோரிக்கை வந்து வைக்கல. என்ன காரணம், அவரே செய்கிறேன்ட்டார். இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ஓ மீட்டிங் நடந்துச்சுங்க. அந்த பிஆர்ஓ மீட்டிங்கில் வந்தார், நீட்டாக சொன்னார், குட்டி படத்தில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன காரணம், இப்போ ஒரு வேறத்தை சொல்லிட்டப்போ திருப்பி அதையே நம்ம போய் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா இப்போ இவன் ஜால்ரா போல வரான்னு சொல்லுவான். அப்படின்னால ராஜ்மோகன் 100% விஜய்ட்டு சொல்லி செய்வார். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்து வந்து இன்றைக்கி அவர் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பார்த்து வரீங்க. என்றைக்கு நாளைய தீர்ப்புலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை. அவர் நீ சிஎம் ஆகிறதுக்கு காரணமே அரசியல் பொலிட்டிக்கலில் உள்ளதை கொண்டு போய் உள்ளே திணிச்சு தான் அவரை கொண்டு வந்து அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் சினிமா செஞ்சு அவன், ஏன்னா அவர் இப்போ எல்லா தலைகளையும் பார்த்து வந்துட்டனால சினிமா கண்டிப்பாக செய்வார். அதோட உத்தரவாக கொடுத்துட்டார். போன ஸ்பீடில் சொல்லும் போதே வார்த்தை தான், வாங்க உங்களுக்கு என்ன வேணுமா செய்கிறோம் அப்படின்னா. இதுக்கு மேலே நாங்கள் போய் என்ன அவர்கிட்ட நாங்கள் கொடுக்க வேண்டியது, நல்ல படம் எடுத்து நல்ல ஒரு இதுமாரி ஆளுகளை உருவாக்கி கொண்டு கொடுத்தோம்னா, சின்ன தட்டு பெரிய தட்டு, சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாதுங்க. நீ படம் ஒழுங்காக எடுங்கங்க, தியேட்டரை தேடி வருவாங்கங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி வருவாங்கங்க, எல்லா டிவி சேனலும் வருவாங்கங்க. படம் நம்ம ஒழுங்காக எடுத்துட்டா எந்த சேனலுமே தட்ட மாட்டாங்க, எந்த ஒரு தேட்டருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. என் படத்தையும் ஒரு நேரத்தில் சன் டிவியில் கூப்பிட்டு என்னோடய படத்தை டாப் 10 கூப்பிட்டாங்க. என் படம் ஓடலைங்கிறது அப்புறம், ஆனால் என்னோடய படத்தை சன் டிவியில் பொண்ணு பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க, டாப் 10 படத்தை கொடுங்கன்னு. எப்படின்னா 2014 மோடி அன்றைக்கி எலெக்ஷனு, இந்தியா முழுக்க லீவு, அன்றைக்கி என் படம் மட்டும் தான் ரிலீஸு. அதுமாரி நல்ல படம் எடுத்துட்டோம்னா எல்லா தேட்டரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் வைப்பாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேப் படம் மிகப்பெரிய வெற்றி எடுத்து இவங்க நல்ல படத்தை எடுக்கணும். யாருமே நம்ம குறை சொல்ல வேணாங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்குங்க. நீங்கள் சொல்லுவாங்களே இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சரிங்க ஒழுங்காக சிறப்பாங்கிற மாதிரி நல்ல படத்தை எடுத்துட்டா எல்லாமே அவங்க சாதாரண ஒரு யூடியூப் கூட வாங்கி போடுவான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து. நான் யூடியூப் வரைக்கும் 10,000 விற்றேன். அதனால் படம் நல்லா எடுத்தால்
அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், தேட்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, எல்லா சேனலும் வாங்குவாங்கிறது என்னோட உண்மையான கருத்து. இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது கூட பழைய படம் விட்டுருங்க. இப்போ கட்டா குஸ்தின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தை நான் போய் கமலா தேட்டரில் போய் பார்த்தேன். ஆர்டிஸ்ட் பெரிய வேல்யூ யார் விசாலா, அவர் பெரிய விசால் இல்லை, பெரிய இது இல்லை, கஷ்டப்பட்டு 3 வருஷமோ 4 வருஷம் கஷ்டப்பட்டு படம் ஒவ்வொரு சேனலும் எடுத்து ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி படம் வந்து 45 கோடி 50 கோடி வசூலாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆர்டிஸ்ட்டை விட்டுருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கார்த்தி, சூர்யா அப்படிலாம் வைக்காதீங்க. அவங்களும் எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ரஜினி எப்படி வந்தார் 14 நாளையில், அந்த ஒரு படத்தை எடுத்து பாருங்கள், அவரோட மூஞ்சியை பாருங்கள், கவுண்டமணியோட மூஞ்சியை பாருங்கள். கவுண்டமணி தான் உலகத்தில் சூப்பர் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? கவுண்டமணி படம் வச்சுமா நீங்கள் யாருமே நடிக்கலைங்க. அதனால் அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம ஆளுங்க படத்தை நல்லா எடுக்கணும். எடுத்தால் இப்போ அந்த இதே போய் பார்க்கலாம். இப்போ கட்டா குஸ்தி போய் நான் போய் எங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லா ஒரு இடம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இது அந்த ஆளும் பெரிய ஹீரோ கிடையாதுல்ல. விசால் யாரும் சொல்லுவாங்களா? விசால்னு சொல்லி விஷ்ணு சொல்லுவாங்க. அதுமாரி நீங்கள் படம் நல்லா எடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக படம் ஓடும். நான் என்ன சொல்கிறேன், அந்த டீமு தான் இப்போ சொல்லிங்க தெரியுங்களா, அந்த டீமு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு டேரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோயின்லாம் அந்த கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா ஒத்துமை நடிக்க வரணும். அந்த ஒத்துமை சில சமயம் சரிசாகும் போது இல்லை, படம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காம படம் எவனுமே எடுக்கிறது இல்லைங்க சில பேர். அந்த 2 மணி நேரம் உட்காந்து அடுத்த சீன் என்ன ஏஞ்சானா தேட்டரை ஃபோன் பண்ணி படத்தை கேட்குறாங்க, எனக்கு கொடுத்தா ஒரு வாரம் அப்படின்னு, அப்போ வசூலாயிரும். அதனால் நம்ம ஆளுங்க படம் நல்லா எடுக்கணும். இப்போ நம்ம இவர் வாத்தியார், ஹெட் மாஸ்டராக என்ன இருக்கீங்க, டீச்சரு, இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். இவர் வந்து இப்போ நல்லா கதை எடுக்கும்போது இவர் சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், இவர் நல்லா இது சப்போர்ட் பண்ணால் படம் நல்லா வரும். இதுதான் உண்மை. பணம் நல்லா இருந்து படம் எடுத்தால் படம் கண்டிப்பாக சிக்ஸாகும். சொல்லுங்கள் வேறு. அப்புறம் இன்னொன்று, அவர் மீடியாவில் நான் ஒரு மீடியாவுக்கு ஒரு முக்கியமான சொல்லி கருத்தை, எல்லாருமே வந்து விஜய் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபேமிலியை பற்றி எல்லா அரசியல்வாதியிலேருந்து எல்லா மீடியா கூட்டு பேசிட்டு உங்களை வந்து மீடியா வந்து விஜய் யாரையும் பார்க்கலன்னு இப்போ சொல்கிற நேரத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க மனைவி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லா பார்த்துங்க, படத்தை ஜனநாயக படத்தை முதல் நாள் அவங்க தான் படத்தையும் பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே சண்டை வரதான் செய்யும், சமாதானம் ஆக தான் செய்வாங்க. அதுமாதிரி இனிமேல் வந்து இந்த விஜயை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது என்னோடய கருத்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க என்னங்க எல்லாருக்கும் சண்டை வராமல் யாருங்க இருக்கா? இப்போ என் வீட்டில் இருந்துங்க மாதத்தில் 2 நாள் சண்டை வரும், பேச மாட்டோம். அப்புறம் பசங்க மூலிமா அதேமாதிரி அவர் பையன் சொன்னார் பாருங்க, நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோ போட்டால் யாரும் எடுப்பீங்க, எங்கள் அப்பா தான் போட்டு எடுப்பேன்னு சொன்னால. இதுதாங்க உண்மையான ஃபேமிலி. அதனால் யாரோடைய ஃபேமிலி ஃபஸ்ட்டு மீடியாவில் வந்து கூப்பிட்டு கேட்காதீங்க. இது தயவுசெய்து உங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது அரசாங்கத்தை பற்றி கேளுங்க, மக்களுடைய நலனை பற்றி கேளுங்க, இன்னொன்று செய்யல திட்டங்களை கேளுங்க. யாரோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு பேசாதீங்க. ஏன்னா அவர் விஜய் வந்து எங்கள் சினிமாவில் சேர்ந்ததுனால இந்த மீடியமில் கேட்டுக்கிறேன், எந்த சூழ்நிலையும் நீங்கள் விஜயை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா பேட்டி கொடுப்பார். அவரோட ஃபேமிலியவும் அவரை சுற்றியுள்ள வாழ்க்கை எதுவும் கேட்காம நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங்கு மீடியா சந்திப்பாருங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, ஆணித்தரமான கருத்து. ஆமாம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏங்க யார் வீட்டில் சண்டை இல்லை, எல்லாம் நீங்கள் சிஎம் வீட்டில் சண்டை இல்லையா, ஸ்டாலின் வீட்டில் சண்டை இல்லை, ரஜினி வீட்டில் யார் இல்லை? ரஜினி வசீலில் சொன்னார்ல, செல்வமணி சொல்லி போகிற இதில், நான் வந்து ரோஜாவோட ஷூட்டிங் போகிறப்ப பயங்கர சண்டை, கடைசியாக வி சேகர் சொன்னார், மனைவியை எய்த்து மட்டும் நீ எப்போது போடுற அதை நினைக்காத அப்படின்னு அப்போ ரஜினி கை தட்டுவார். அது தாங்க வாழ்க்கை, இதை உணருங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் கொஞ்சம் பின்னாடி நான் அறிவிக்கிறேன். இல்லை MS பாஸ்கர் சார் பண்ணுறாருங்க, தீபாக்கா. ஆமாம், இவர் தான் மெயினாக எல்லாத்தையும் சொல்லுவார். சார் மியூசிக் டைரக்டர் வல்லவன் சொல்லிட்டு அவர் இன்றைக்கி வரல, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஏன்னா அவர் யங்ஸ்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர், லிரிக்கிஸ்ட் 3மே அவர் தான் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஃபஸ்ட் இது மியூசிக் மட்டும்தான் நம்ம படத்துக்கு பண்ணுறாரு, மித்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். டிஓபி நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி, விஜய் அண்ணா. ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MS பாஸ்கரன் சார் பண்ணுறாரு, மொட்டை ராஜேந்திரன் சார் பண்ணுறாரு, தீபாக்கா பண்ணுறாங்க. ராட்சசன் இது ராட்சசன் மூவியில் கிறிஸ்டோஃபர் கேரக்டர் யாசர் அவர் பண்ணுறாரு. நம்ம FJ எங்கே அவர் நம்ம FJ ப்ரோ பண்ணுறாங்க. அடுத்தது வேறு ஒரே நிமிஷம், சின்ன படத்துக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ணலன்னு. சில ஆர்டிஸ்ட்லாம் போய் காசு கேட்டால், அமௌண்ட்டு கேட்டால் நல்லா சொல்ல உண்மையாக போடுங்க. வீட்டில் சும்மா தான் இருப்பான், கேட்டால் 4 படம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10,000 தான் வாங்குவாப்புல. உண்மை சொல்லுவாப்புல, சீக்கிரம் 10,000 வாங்குவாப்புல.
ஆனால் 50,000 எனக்கு 4 படம் புக்கிங் இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு. சரி நம்ம வேணால் வந்துட்டேன். 3 நாள் இது என்னோடய ஆஃபீஸில் ஒருத்தர் மீட்டிங் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தார். அப்போ வந்து அவர் நடிகர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் இப்போ அது இந்த வெற்றி கொடியில் நடித்தார். ஒரு நாளைக்கு வந்து 3000 சம்பளம் கேட்டார். அவர் வந்து அங்கேருந்து வந்து இல்லை வேணாம் சொல்லி டேரக்டர் அவர் வந்து என்ன சொன்னார், அண்ணா 3000 சொல்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவர் தான் பிடிச்சிரு, நான் தலைவராக நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 1000 ரூபா தர சொன்னார். எவ்வளோ? இது சத்தியமாக கடவுள் மேலே 1000 ரூபா தரேன்னார். 1000 ரூபானோடனே மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி வரேன்ட்டார். இதுதான் சினிமா. ஒரு படத்தை காப்பாற்றினா நடிகர்கள் முன்ன திருந்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் நடிச்சோன்னா அடுத்து நம்ம தான் சிஎம். இப்போ அப்படி தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கான். எப்படி இந்த விஜய் வந்தோடனே ரோட்டில் வரவங்களாம் சிஎம், வரவங்களாம் சிஎம் நினச்சிருக்கான். அதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயமா? நான்லாம் 40 வருஷத்துக்கு மேலே அரசியல் வந்தனாலாம் பார்க்கலையா? அதனால் யாரையுமே முன்ன வரும்போது காற்றுல தூத்திக்கும் போது கொடுக்கறத வாங்கி நடிங்க. எவன் வேணுமாலும் வரலாம். நான் வருவேன் நாளைக்கு. யாரும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விஜயை வந்து காரணம் கட்டி உழைச்சி வா. சரி விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நீ நினைக்கலாம் அவங்க அப்பா டேட்னு. காவலன்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்தை ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 7 தான்யா. காவலன் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ தான் எஸ்எஸ் வந்து போய் ஜெயலலிதா போய் பார்த்தாங்க. உனக்கு என்ன தெரியும் வரலாறு? அதுக்கப்புறம் சர்க்கார் இப்படி படத்தில் அண்ணாதிமுக கவர்மெண்ட்டுக்கு படத்தை ஓடணுமே இதே காசில் அடித்து உடச்சி போட்டு நான் கண்கூட பார்த்தேன். அதனால் யாரையுமே அவங்களோட வளர்ச்சியை வந்து ஒதுக்கி விட்டுருணும். அவனை நோண்டிகிட்டே இருந்தால் அவன் தான் அடுத்து வந்துகிட்டே இருப்பான். அதுமாரி யாரையுமே ஒரு நடிகராக ஒரு நடிகர் வளரும்போது ஒரு சின்ன படம் பிடிச்சரா பெரிய பிடிச்சரா இன்னும் யோசிச்சு காசு கேளுங்க. 3000 கேட்டவர் 1000 ரூபாய்க்கு வந்து நடிக்கிறாருன்னா இதை தெரிஞ்சுங்க. 2015 இன்றைக்கி 50,000 வாங்க. அதுமாரி சின்ன படத்துக்கே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் மொட்டை ராஜனை போய் கேட்டேன், ஒரு நாள் 2 லட்ச ரூபா வைக்கிறாரு. அவர் போய் நான் சொல்ல முடியுமே? நான் ஒன்று சொல்ல முடியாதுப்பா, நீ விஜய் ஓட்டம் போடு. யாரும் இன்னும் யாரோ கேட்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க சின்ன நான் நம்பர் மட்டும் தான் கொடுப்பேன். அப்புறம் இன்னும் இதே சிங்கமொழி இன்னும் நல்ல சொன்னீங்க, ஓப்பனாக போடு. சிங்கமொழின்னு ஒரு நண்பர், படம் பேர் வந்து ஏதோ ஒரு படம் ஒன்று 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார். ஷூட்டிங் போகலையா, ஆனால் பிஸி. சிங்கமொழி பிஸி, வரல. அதுக்கப்புறம் அந்த பிடிச்சி வந்து ஃபோன் பண்ணாப்புல, இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அது நீங்கள் என்னாலும் போய் கேட்டால் அந்த பிடிச்சி நம்பர் தரேன். உடனே அந்த பையன் சொன்னேன், இல்லைப்பா நீ சிங்கமொழி என் பேரை சொல்லு, நடிக்க வராரா வரலையான்னு சொல்லும்போது, இல்லை சார் அன்பு செல்வம் சொன்னார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன். உடனே இல்லைப்பா நான் பிஸியாக சொல்லிட்டு 98,000 பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சேலம் தான். இதே இவங்க ஊர் தான் சேலம். ஊர் பேர் இளம்பிள்ளை. இந்த படம் பிடிச்சது இளம்பிள்ளையில் பெரிய ஜவுளி கடை இருக்குது, இளம்பிள்ளை. அப்போ அந்த பணத்தை 1 லட்சம் கொடுத்தா அதுமாதிரி எல்லோரும் கொடுக்கணுமே. கொடுக்குறானா? நீ படம் பண்ண தரம்மா, வர முடியல, சிங்கமொழிக்கு டைம் இல்லை, ஆனால் 1,98,000 திரும்பி அமிச்சவில்ல. சார் இன்னும் 2,000 நான் 98,000 வச்சு 2,000 அந்த இதில் வச்சு போன வந்து பண்ணிச்சு அப்படி சொல்லி விட்டேன். அதனால் முன்ன தயாரிப்பார்கள்லாம் நடிகர் முன்ன பெரிய படமாக சின்ன படம் யோசித்து அமௌண்ட் வாங்கி நடித்தா அவங்க லைஃப்லாம் நிற்கலாம். இல்லைன்னா 2 படம் 3 நடிச்சுட்டு எவ்வளோ பேர் நான் சொல்ல அட்ரஸ்லாம். அதனால் தயவு செய்து பெரிய நடிகர்கள்லாம் சொல்கிறேன், இந்த மாரி தயாரிப்பாளர் இந்த டேரக்டரில் இருந்தால் கதை கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே. ஹீரோயினி சார் 1 செகண்ட். ஆக்சுவலி நம்ம மூவிக்கு ஹீரோயினி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங்ஸ்டன் சாரோட பொண்ணு பண்ணுறாங்க. பேசியாச்சு ஆல்ரெடி. ஸோ அவங்க இன்றைக்கி வர முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு மொத்தம் 3 பேர் தான் வந்திருக்காங்களா? ஆமாம். இல்லை வாங்க, மீடியா வாங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டில்லு கிடைக்கும். நல்லா வாங்க. ஆமாம், நாங்களே பேசினா லேடிஸ் எல்லாம் என்ன தான் அவங்களுக்கு கவர் பண்ணி ஸ்டில்ல போட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. நல்லா போட்டு அடுத்து கவர் பண்ணுங்க. ஆக்சுவலி சந்தோஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். காஸ்டிங் சந்தோஷ் அண்ட் லாரா 2 பேருமே பண்றாங்க சேர்த்து. நம்ம கேர்ள்ஸ் கேரக்டர் விட்டுற மாட்டேன் சார், இவர் தான் எல்லாமே. சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து டெய்லி கால் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சந்தோஷ். கேர்ள்ஸ் சில பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நன்றி. அப்புறம் இவ்வளோ நேரம் 8 மணிக்கு வந்து 11 மணிக்கு இருந்து ரொம்ப நன்றி வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேங்கோட படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நன்றி.
படத்தோட இணை தயாரிப்பாளர் பேர் என்ன? பழனிசாமி. வெற்றி சாமியா வரணும். அங்க பாருங்க. குணா ஸ்ரீநாத்தா? ஆமாம். கேப்போட டைரக்டர் குணா ஸ்ரீநாத். குணால் ஸ்ரீநாத். குணால் ஸ்ரீநாத். ஆமாம். தேவானி தம்பி மாரி. எனக்கு தெரியாம எப்போ சொல்லுவாங்க நீங்க? எனக்கே தெரியல சார். உடம்பா புரிஞ்சது சாலு கொடு சார். பேங்க் மேனேஜர் நான் இவர் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு நிறையா பார்த்துருக்கேன் சார். நிறையா சார் நிறையா பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. நிறைய பார்த்துருவாங்க எல்லாம் யூடியூப்லையும் பார்த்துருக்கோம். ஸ்ரீநாத் பிரதர் எப்படி அடிப்பிடிச்சு பைக்கா? புரியல. நீங்க என்ன வரீங்க இதில்? ஃப்ரெண்டா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபைனான்சரில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவே கொடுக்குற எல்லாருக்கும். ஃபைனான்ஸ்னாலே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். படத்தோட ஹீரோ இவர் தான். படத்தோடைய தயாரிப்பாளர் இவர் தான். அவங்க மனைவியும் தயாரிப்பாளர் தான். மீன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இல்லை வாங்க உள்ள வாங்க சார். டேரக்டர் வா.